Good evening, students. இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி புள்ளியியலும் நிகழ்தகவும் அந்த பாடம் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 8.1 எக்ஸசைஸ்ல 9வது கணக்கு வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம சிமுலேஷன் என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கால்குலேட் பண்றது எப்படி, how to calculate standard deviation, திட்ட விலக்கம் கண்டறிவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் மெத்தட்ல ஒரு கணக்கு பார்த்திருந்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வித் வேரியன்ஸ்க்கு சிமுலேஷன் எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படிங்கிறது பார்த்துட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ், மாறுபாட்டு கெழு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களுடைய அடுத்த டாபிக்காகவும் வரப்போறது. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இத பார்த்துட்டு அப்புறம் நம்மளுடைய சம்ஸ்குள்ள போயிடலாம், எக்ஸசைஸ் ப்ராப்ளம். ஸோ இப்போ இங்க உங்களுக்கு கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க 10, 15, 20, 25, 30 அப்படிங்கிறது. இந்த டேட்டால இருந்து இன்டர்வெல்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ இங்க கொடுத்திருக்கிற டேட்டாஸ்ல கீழே பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் கிளாஸ் இன்டர்வெல், width ஆஃப் கிளாஸ் இன்டர்வெல், frequency. ஓகே, frequency 1, 2, 3 அது பிரச்சனை கிடையாது. நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 10, 15, 20, 25, 30, 5, 5. ஓகே, அடுத்தது கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா இன்டர்வல்ஸ் 14, 19, 24, 29, 34. 5 இன்டர்வெல் 5ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் இன்டர்வெல் அப்படிங்கிறது என்னன்னா பிரிவு இடைவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நமக்கு எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும். எக்ஸ் பார் உடைய ஃபார்முலா என்ன, சமேஷன் எஃப்எக்ஸ் டிவைடட் பை என் அப்படிங்கிறது தான் எக்ஸ் பார் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ இந்த இடத்துல நீங்க பாருங்க, எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்எக்ஸ் டிவைடட் பை என் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. சோ இது எங்க இருந்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க, சமேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வேல்யூ. இந்த எஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்டர்வெல் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூஸ் நீங்க இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ் வேல்யூஸ் நமக்கு தெரியும், டேட்டால இருந்து என்டர் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ், டி கேபிட்டல் டி, உங்களுக்கு சிக்மா ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவை, கேபிட்டல் டி. ஸோ டி எப்படி எடுப்போம், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். அது நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கால்குலேட் பண்ணும் போதே பேசிக்கே அதுதான், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் போட்டிங்கன்னா இந்த வேல்யூஸ் வரும். இது மைனஸ்ல வந்தாலும் இதை ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே பிளஸ் ஆயிடும். ஸோ டி ஸ்கொயர்டு, இப்போ எஃப் டி ஸ்கொயர்டு, இந்த எஃப்ஐயும் டியையும் டி ஸ்கொயர்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எஃப்டி ஸ்கொயர்டு வரும். இந்த வேல்யூ ஆட் பண்ணா சமேஷன் எஃப்டி ஸ்கொயர்டு கேபிட்டல் என். என் நீங்க எங்க இருந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா இங்க நம்ம வேல்யூஸ் செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இந்த செட் பண்ண வேல்யூஸ்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இதை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி இது பண்றீங்க. சிக்மாவுடைய வேல்யூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா ஸ்கொயர்டு அப்படின்னு சிவிக்கு மாறுபாட்டு கெழு சிக்மா இன்டூ 100% டிவைடட் பை எக்ஸ் பார். ஸோ சிக்மாவுடைய ஆன்சர் நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம், இன்டூ 100 டிவைடட் பை எக்ஸ் பார் போட்டீங்கன்னா சிவியுடைய ஆன்சர். ஸோ இப்போ இதுல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படிங்கிறது மாறுபாட்டு கெழு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாறுபாட்டு கெழுவினுடைய டெஃபனிஷன் ஒரே நிமிஷம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் பாத்தீங்கன்னா சிக்மா டிவைடட் பை எக்ஸ் இன்டூ 100%. அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு மீனும் ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் இருந்ததுன்னா அதை கம்பேர் பண்ணி, we cannot compare the standard deviation, ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, comparing two or more data corresponding to changes the relative measure of standard deviation called
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் மாறுபாட்டு கெழு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாறுபாட்டு கெழு தான் இந்த 8.2 எக்ஸசைஸ்க்கான டாபிக். ஸோ நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு மாறுபாட்டு கெழுவிலிருந்து ஒரு சிமுலேஷன் வந்து காமிச்சிருக்கேன் வித் யூசிங் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை கம்பேர் பண்ணி எப்படி கால்குலேட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இந்த சம்ஸ் எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10வது கணக்கு. ரெயின்ஃபால் ரெக்கார்டட் இன் வேரியஸ் பிளேசஸ் ஆஃப் 5 districts in a week are given below. Find its standard deviation அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். 10வது கேள்வி. ஸோ இப்போ பாருங்க, நம்ம இப்போ பார்க்க போறோம்னா ஸோ கொஸ்டின் மட்டும் புக்ல இருந்தே வச்சுக்கலாம்ப்பா நம்ம. பிகாஸ் இங்க கொஸ்டின் எழுதுறோம்னா அந்த டேப்லர் காலம் போடுறதுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்காது. ஸோ அதனால கொஸ்டின் மட்டும் புக்ல இருந்தே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது 10வது கேள்வி. கொஸ்டின் நம்பர் 10. ரெயின்ஃபால் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெயின்ஃபால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா xi, நம்பர் ஆஃப் பிளேசஸ் வந்து fi. ரெண்டு டேட்டாவுமே இங்க உங்களுக்கு தேவை. இது உங்களுக்கு given data number of places. ஓகேவா? நான் அதுதான் ஷார்ட்டா எழுதியிருக்கேன். அது fi அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது fi into xi உடைய வேல்யூ என்னன்னு போடணும் உங்களுக்கு. அடுத்தது d is equal to x minus x bar xi ன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது d, இப்ப சிமுலேஷன்ல பார்த்ததே தான் இங்க பண்றீங்க. di ஸ்கொயர்டு. அடுத்தது fi into di ஸ்கொயர்டு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு சிமுலேஷன்ல இத பக்கத்துல மல்டிப்ளை பண்ணதை காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல ஒண்ணு தள்ளி தள்ளி இருந்திருக்கும். நான் இங்க பக்கத்திலேயே காட்டும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா வந்து அந்த சிமுலேஷன்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் இங்க வந்து உங்களுக்கு 45 50 எல்லாம் வந்து 5 டிஃபரன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. 45 50 55 60 65 70 60 65 70. கொஞ்சம் கிராஸா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளேசஸ் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா? 5 13 4 9 5 4. ஓகே, இப்போ இத ஆட் பண்ணிக்கலாம். 5 5 4 9 18 9 9 18 18 4 22 25 30 சைஃபர் மீதி 3 3 1 4. ஸோ இதுதான் வந்து கேபிட்டல் என். ஓகேவா? கேபிட்டல் என் இஸ் ஈக்குவல் டு 40. கேபிட்டல் என் இஸ் ஈக்குவல் டு 40. அடுத்தது சமேஷன் fi இன்டு xi அப்படிங்கிறது தான் இங்க. சமேஷன் xi இன்டு fi உடைய ஆன்சர் இங்க போடணும். சமேஷன் fi இன்டு di ஸ்கொயர்ட் உடைய ஆன்சர் இங்க போடணும். சரிங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ் பார் மீன் அப்படிங்கிறது தான் எக்ஸ் பார். எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் xi இன்டு fi டிவைடட் பை n. ஓகேவா? சோ இப்போ எக்ஸ் fi இன்டு xi னா இது fi இது xi. 45 இன்டு 5 இஸ் 225. 13 into 5 65. பக்கத்துல ஒரு சைஃபர் போட்டுக்கோங்க. 650. 55 into 4 is 220. 6 9s are 54. So 540.
65 into 5, 325. 7 4s are 28, அது 280. பக்கத்துல 0 போட்டீங்கன்னா. இப்போ இத ஆட் பண்றதுதான் summation xi into fi, that is 2240 divided by n அப்படிங்கிறது வந்து 40. ஸோ இப்போ இங்க சைஃபர் சைஃபர் கட் பண்ணிக்கோங்க. 4 4 4 4 20, பேலன்ஸ் 2, 6 4 24, 56. X bar mean is equal to 56. Okay, 56. So இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதுக்கு முன்னாடி xi மைனஸ் x bar அப்படிங்கிறது தான் உங்களுடைய கொஸ்டின். xi என்னது 45. 45 minus 56 is equal to minus 11. 50 minus 56 is equal to minus 6. 55 minus 56 is equal to minus 1. 60 minus 56 is equal to plus 4. 65 minus 56 is equal to plus 9. 70 minus 56 is equal to 14. 14. So இப்போ ஒவ்வொன்றையும் ஸ்கொயர்ட் பண்றீங்க. இது வந்து DI. So 11 ஸ்கொயர்ட் 121, 6 ஸ்கொயர்ட் 36, 1 4 ஸ்கொயர்ட் 16, 9 9 81, 14 14 196. So இப்போ FI into DI ஸ்கொயர்ட் அப்படின்னா 121 into 5. இப்போ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், நீங்க போடுங்க. 605. 36 into 13, 468. 1 into 4, 4. 16 into 9, 144. 81 into 5, 405. 196 into 4, 784. So இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா FI into DI squared. Summation FI DI squared is equal to இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 2410. ஓகேவா? So இப்போ sigma standard deviation is equal to square root of summation FI DI square divided by n. So 2410 divided by 2410 divided by n உடைய வேல்யூ 40. நாலும் 4 4 6 24, பேலன்ஸ் ஒண்ணுங்கும் போது இங்க 0 போட்டு டாட் வச்சிட்டீங்கன்னா 4 4 2 8. So which is equal to 60.25. So இத வெளில எடுக்கணும்னா 7 7 49, 8 8 64 இல்லையா? So 49க்கும் 64க்கும் இன் பிட்வீன்ல தான் 60.25 அப்படிங்கிற வேல்யூ ஆனது இருக்கும். So இப்போ 49 அப்படிங்கும்போது 7 squared, 64 அப்படிங்கும்போது 8 squared. So it is nearer by 8. 61 அப்படிங்கிறது nearer by 8. அப்போ இது என்ன சொல்லலாம்? 7.75 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கால்குலேட் பண்ணியாச்சு. So sigma is equal to approximately 7.75. So கிளாஸ்ல அட்டென்டிவா இருங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் நான் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க. ஸோ அப்பதான் வந்து நீங்க அட்டென்டிவா இருக்கீங்களா அப்படிங்கிறது தெரியும். இந்த சம்ல எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு நீங்க கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்கன்னா வந்து எஸ் அப்படின்னு சொல்லுங்க. பிகாஸ் வந்து எதுவுமே மிஸ்டேக்ஸ் நீங்க ஐடென்டிஃபை, ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் எது ஒன்று சின்ன மிஸ்டேக்ஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மிஸ்டேக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு தெரியணும். அப்பதான் அட்டென்டிவா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது 11வது கணக்கு. A study about viral fever. The number of people affected in a town were noted as find its standard deviation. So இது வந்து intervals வச்சு கொடுத்திருக்காங்க. 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40. But இது continuous frequency. ஓகேவா?
11th கொஸ்டின். ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் இங்க டேப்லர் காலம் போட்டுடுறேன். ஏஜ் அதுதான் வந்து எக்ஸ். ஓகேவா? ஏஜ் தான் எக்ஸா எடுத்துக்கிறேன். அடுத்தது நம்பர் ஆஃப் பீப்புளா, அதுதான் வந்து F1. நம்பர் ஆஃப் பீப்புள் எஃபெக்டட் அப்படிங்கிறது தான் FI. FI. அடுத்தது மிட் வேல்யூ XI. மிட் வேல்யூ அப்படிங்கிறது XI. இங்க என்னென்னங்கிறத நான் இங்க சைட்ல எழுதுறேன். அடுத்தது DI. DIனா என்ன அப்படிங்கிறது எழுதுறேன். ஒவ்வொன்றாவே என்னென்ன சொல்றேன்னு எழுதுறேன். ஓகேவா? அடுத்தது வந்து DI is equal to XI minus C. அது வந்து XI minus A by Cன்னு எழுதிடுறேன். அடுத்தது FI into DI. அடுத்தது DI squared. அடுத்தது லாஸ்ட் FI into DI squared. So இப்ப இங்க எழுதிடுறேன். FI is equal to number of people affected. நாங்க என்ன எழுதியிருக்கேன்னு அந்த டேபர் காலம்ல ஃபுல்லா எழுதுறேன்னா இடம் பத்தாது. அதனால நான் இங்க இதை வந்து தனியா உங்களுக்கு கொடுத்துடுறேன். ஸோ XI அப்படிங்கிறது வந்து இங்க மிட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது இது அசியூம்டு. இப்போ இது வந்து இன்டர்வெல்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அசியூம்டு மீன் மெத்தட்ல தான் எழுத்துக்க முடியும். அசியூம்டு மீன் மெத்தட்ல வந்து A வேணும், C வேணும். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினை எழுதிட்டு A and C என்னன்னு சொல்றேன். 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60, 60 to 70. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ வேல்யூஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு சிமுலேஷன் பார்த்தோம் அசியூம்டு மீன் மெத்தட்ல. சேம் மெத்தட். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 3 லாஸ்ட் 3 எடுத்துக்கோங்க, விட்டுருங்க. 30 to 40ல தான் வந்து அசியூம்டு மீன் எடுத்துக்க முடியும். A is equal to 30 to 40ல 35. ஓகேவா? C கிளாஸ் இன்டர்வல்ஸ்ங்கிறது வந்து ஈச் டிஃபரன்ஸ் வந்து 10. அதை தான் வந்து பிரிவு இடைவெளி C வந்து 10ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ இங்க வந்து என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு போட்டுடலாம். நம்பர் ஆஃப் பீப்புள் எஃபெக்டட் 3, 5, 16, 18, 12, 7, 4. ஓகே, இப்போ இதை ஆட் பண்ணீங்கன்னா கேபிட்டல் N இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 65. ஓகேங்களா? இதுதான் கேபிட்டல் N. இதனுடைய இதை தான் வந்து அங்க நான் மேலே எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ மிட் வேல்யூ அப்படிங்கிறது 0 to 10. ஓகேவா? 0 to 10 அப்படிங்கும்போது 10 divided by 2. ஓகே, 10 divided by 2 is 5. அடுத்தது 10 plus 20 30. 30 divided by 2 is 15. மிட் வேல்யூ அப்படிங்கிறது இப்படிதான் கால்குலேட் பண்ணும். இந்த நம்பர் 20 plus 30 is equal to 50 divided by 2 is equal to 25. ஸோ இதுதான் மிட் வேல்யூ கால்குலேட் பண்றது. இப்போ இதுக்கு 35, 45, 55, 65. This is called mid value. அடுத்தது DI. DI is equal to XI minus A. ஓகேவா? இப்போ இங்க XI என்ன? 5. A என்ன? 35. 5 minus 35. இங்க DI என்ன எழுதுறியான்னு DI is equal to XI minus A. அதுக்கப்புறம் வந்து இதுவே வந்து திருப்பியும் DI is equal to XI minus A divided by C. அதுதான் இந்த காலம். ஸோ அப்போ 5 minus 35 அப்படிங்கும்போது -30. 15 minus 35 -20.
25 மைனஸ் 35 மைனஸ் 10, 35 மைனஸ் 35 0, 45 மைனஸ் 35 10, 55 மைனஸ் 35 20, 65 மைனஸ் 35 30. ஸோ இது மைனஸும் பிளஸும் இந்த இடத்துல டேலி ஆயிடும். ஸோ இந்த வேல்யூ டிவைடட் பை சி போடணும். -30 டிவைடட் பை 10. இதுதான் xi minus a divided by c. -30 divided by 10 is equal to -3, -2, -1, 0, 1, 2, 3. So 30 divided by this value. Okay வா? So இப்போ fi into di. fi அப்படிங்கிறது இது. di அப்படிங்கிறது இது. So 3 into -3. இதுதான் வந்து final di. ஓகேங்களா? di இங்க ஸ்பிளிட் பண்ணதுக்கு ரீசன் உங்களுக்கு வந்து ஏன் இதை ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்டெப்பு வந்து மிஸ் ஆகக்கூடாது கால்குலேஷனுங்கிறதுக்காக தான். அதனால இதை வந்து நான் ஒரு டிசைன் பண்ணிடுறேன். இது வந்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டுக்காக போட்டது. இதுதான் ஃபைனல் டிஐ. ஸோ 3 3s are 9, -9, -10, 16 1 16, -16, 0, 12, 7 2 14, 4 3 12. இப்போ summation xi into fi 10 16 26 26 35. ஓகேவா? இது 35, இது 2 4 8 38. 38 minus 35 is equal to plus 3. Summation xi into fi is equal to 3 plus 3. ஓகேவா? ஸோ இப்போ di squared. diங்கிறது இது டம்மி, இதுதான் di. -3 squared is equal to 9 4 1 0 1 4 9. Okay. So இப்போ fi into di squared. ஓகேவா? fi into di squared. 9 3 27, 5 4s are 20, 16, 0, 12, 7 4s are 28, 4 9s are 36. ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 139. இதை ஆட் பண்ணீங்கன்னா 139. இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு சி இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் summation fi di square divided by n minus summation fi di divided by n the whole squared. ஸோ இப்போ எல்லா வேல்யூவும் நமக்கு தெரியும் இல்லையா? அதுல போட போறோம். சிக்மா இஸ் ஈக்குவல் டு 10 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 139 டிவைடட் பை 65 மைனஸ் 3 டிவைடட் பை 65 த ஹோல் ஸ்கொயர்டு. இதிலிருந்து தாங்கள் அறிவது 10 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 139 டிவைடட் பை 65 வந்து 2.138. இது கால்குலேட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. minus 0.046 the whole square. 3/65 டிவைட் பண்ணீங்கன்னா. ஸோ இப்போ இங்க வரேன். Sigma is equal to 10 into square root of 2.138 minus 0.000216, which is equal to 10 into 2.136. ஸோ இப்போ இதை 2.136 வெளில எடுத்தீங்க அப்படின்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு 10 into 1.46. So sigma is equal to approximately 14.6. ஓகேவா? assumed mean மெத்தட்ல, அதாவது கிளாஸ் இன்டர்வெல்ஸ் வந்துருதுனாவே உங்களுக்கு என்ன மெத்தட் அப்படிங்கறது மென்ஷன் பண்ணலேனா கூட நீங்களாகவே assumed mean மெத்தட்ல தான் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
ஓகேங்களா? சோ ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க. அந்த டவுட்ல பாத்தீங்க அப்படின்னா அசியூம்டு மீன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலைன்னா கூட நம்ம எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எஸ், கிளாஸ் இன்டர்வல்ஸ் வச்சு வந்தாங்கன்னா நமக்கு சிக்மா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரணும். ஸோ அந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வந்துருது அப்படின்னா நம்ம வந்து எந்த மெத்தட்னு டைரக்டா போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மொத்தம் 7 டைப்ஸ்ல நான் உங்களுக்கு ஃபார்முலாவை ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லி கொடுத்தேன். டைரக்ட் மெத்தட்னா இப்படி, மீன் மெத்தட்னா, அஸ்யூம்டு மீன் மெத்தட்னா, டீவியேஷன் மெத்தட்னா, அன்குரூப்டு டேட்டாவா இருந்தா, குரூப்டு டேட்டாவா இருந்தா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி செக்ரிகேட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் நம்மளுடைய இந்த சேம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் லெசன்ல. அந்த ஃபார்முலா செஷனை நீங்க கரெக்டா மைண்ட்ல புடிச்சிட்டீங்கன்னா எந்த கணக்கு எந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வருதோ அந்த சம்முடைய பேஸை பார்த்து உங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலைன்னா கூட நீங்க வந்து கணக்கு போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த டிஐ தேவையான்னு கேட்டிருக்கீங்க. இந்த டிஐ எதுக்காக போட்டிருக்கேன்னா இந்த இதை xi மைனஸ் ஏ டிவைடட் பை சி அப்படிங்கிறத டைரக்டா எழுதாம ஒரு ஸ்பிளிட் கொடுத்து அதை டிவைட் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்காக தான். பட் திஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட். உங்களுக்கு கான்பிடென்ட் இருந்தா அது இல்லாமையே போடுங்க. ஓகே, அடுத்த கணக்கு. The given measurement of the diameters of the plates prepared in a factory are given below. Find the standard deviation. இப்போ நீங்க 11th sum பார்த்த சேம் மாடல் இந்த கணக்கு டிட்டோ. அதனால நான் இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணல. என்னென்ன விஷயம் அப்படிங்கறது சொல்றேன். நீங்க ஹோம்ஒர்க்கா பண்ணுங்க. ஓகேவா? சேம் உங்களுக்கு நான் வந்து போர்ட்ல சொல்லிட்டேன். இந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா கொஸ்டின் பார்த்துக்கோங்க. நான் போர்ட்ல வந்து இங்க ஜஸ்ட் என்னென்னது அசியூம் மீன் மெத்தட் அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எது ஏ எது சி அப்படிங்கிறது. 12 13 ரெண்டுமே சரியா? 21 to 24, 25 to 28 ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வரும். அதுக்காக தான் 29 to 32, 33 to 36, 37 to 40, 41 to 44. இது கொஸ்டின். ஓகேவா? சோ இங்க வந்து பிளேட்ஸ் வந்து 15, 18, 20, 16, 8, 7 கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது அசியூம்டு மீன் ஏ வந்து இது வந்து கண்டினியூஸ் சீரியஸ் கிடையாது. ஓகேவா? இது தொடர்ச்சியான நிகழ்வெண் பரவல் கிடையாது. தொடர்ச்சியற்ற நிகழ்வெண் பரவல். இது 8ஆம் கிளாஸ்லயே நம்ம படிச்சிருப்போம். சோ அப்ப இதை எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 0.5 அதை என்ன சொல்லுவோம்னா அட்ஜசன்ட் ஃபேக்டர், அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர், ஈடுசை காரணி அப்படின்னு சொல்லுவோம். 21 அப்படிங்கிறது வந்து 20.5 to 24.5, 24.5 to 28.5 ஈடுசை காரணி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் யூஸ் பண்ணி இதெல்லாம் 8th படிச்சிருக்கோம். அதனாலதான் இங்க உங்களுக்கு வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. நான் தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டேன்னா நீங்க நார்மலா சம்ல போட்டுடலாம். ஓகேவா? சோ அப்ப நீங்க டயாமீட்டர் இந்த கிளாஸ் இன்டர்வல் என்ன எடுக்கணும்னா 20.5 to 24.5, 24.5 to 28.5, 28.5 to 32.5, அப்படி லாஸ்ட் வேல்யூ 40.5 to 44.5 அப்படி சொல்லி எடுக்கணும். சோ அப்போ இந்த இடத்துல மிட் வேல்யூ என்ன வரும்? இந்த ரெண்டுக்குள்ளதான் வரும் இல்லையா? சோ அப்ப இந்த ரெண்டுக்குள்ள வரும்போது மிட் வேல்யூ வந்து 28.5 இருந்து 36.5 வரணும். இதுல இருந்து 28.5 to 36.5 வரணும். சோ அப்போ இந்த இடத்துல நீங்க வந்து அசியூம்டு மீனா வந்து 30.5 எடுத்துக்கோங்க. A is equal to
30.5. இப்ப கிளாஸ் இன்டர்வல்ஸ் வந்து 4 டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 20.5 to 24.5, 24 4. கிளாஸ் சி வந்து 4. ஸோ அப்போ ஏ 30.5, சி வந்து 4. மற்றபடி நீங்க ஆஸ் இட் இஸ் நீங்க சிக்மா இஸ் ஈக்குவல் டு சி இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இப்போ லாஸ்டா போட்டோம் இல்லையா, அதே ஃபார்முலால போட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மாவுடைய ஆன்சர் இஸ் அப்ராக்சிமேட்லி 6 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது நீங்க ஹோம் ஒர்க்கா ட்ரை பண்ணணும், கம்பல்சரி. ஓகேவா? இந்த ஒரு சின்ன இதுக்காக மட்டும்தான் இதை நான் உங்களுக்கு வந்து சொல்லி காமிச்சேன். அடுத்தது 13வது கணக்கு. உங்களுக்கு அவங்க வந்து கண்டினியூஸ் சீரியஸாவே கொடுத்துட்டாங்க, ரொம்ப ஈஸி. பதிமூணாவது கணக்குல பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் சீரியஸ் ஆகவே கொடுத்துட்டாங்க. பாருங்க 8.5 to 9.5, 9.5 to 10.5, 10.5 to 11.5, 11.5 to, ஸோ இதுல பிரச்சனையே இல்லை. இதுல நீங்க வந்து 10.5 to 11.5ல தான் வந்து உங்களுக்கு அசியூம்டு மீன் வந்து ஏ எடுப்பீங்க. அப்ப ஏ இஸ் ஈக்குவல் டு 11 அப்படி. ஏன்னா இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 சென்டர்ல இருக்கிறவங்கள தான் பிடிச்சிக்கணும். 10.5 to 11.5ல மிட் வேல்யூ என்னது 11. 11 வந்து நீங்க வந்து ஏவா எடுத்துப்பீங்க. 13வது கணக்குல ஏ வந்து சி வந்து 1. ஈச் ஒன்னு தானே டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சி வந்து பிரிவிடைவெளி வந்து 1. சி இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு நீங்க வந்து டைரக்டா வந்து சிக்மா இஸ் ஈக்குவல் டு சி இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சமேஷன் fi into di divided by n the whole square. இந்த ஃபார்முலால நீங்க போட்டீங்கன்னா சிக்மா z approximately 1.24 அப்படிங்கிறது கிடைக்கும். 13வது கணக்கு. ஸோ 14ம் 15ம் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் பார்த்தோம்னா நம்மளுடைய இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற டாபிக் முடிஞ்சு ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு போகும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நீங்க 2 டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அது இல்லாம கரெக்டா வந்து கிளாஸ்ல அப்சர்வேஷன் நல்லா பண்ணீங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேல இந்த 12ம் 13ம் நான் எந்த மெத்தட்னு சொல்லிட்டேன். இதை நீங்க ஹோம் ஒர்க்கா ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஸோ வந்ததுக்கு ஆன்சரும் கொடுத்துட்டேன், இதுதான் வரும் அப்படின்னு. ஸோ ட்ரை பண்ணிட்டு வந்து அதுல டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா தாராளமா கேட்கலாம். சரிங்களா? ஸோ இதுல இன்னைக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.